வணக்கம் நண்பர்களே, இது பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ், அதாவது அடிப்படையிலிருந்து ஆங்கிலம் கற்றுக்கிறவங்களுக்காக நான் கிரியேட் பண்ணுற எபிசோடில் இரண்டாவது எபிசோட். முதல் எபிசோடில் சும்மா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். அதாவது டெய்லி நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த இடத்துல இருந்து ஆங்கிலம் கற்றுக்கிறத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா குயிக்காக அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இங்கே கண்டினியூ பண்ணுங்கள். இட் வில் பி ஈஸி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன டிப்பு லெட்ஸ் லேர்ன் டு ஃபார்ம் பேசிக் சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸே ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க நான் இங்கே கொடுத்துருக்கிறது. அதாவது இன்றைக்கி நாம் ரொம்ப அடிப்படையான சின்ன சின்ன சென்டென்சஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்போம். இப்போதைக்கு இந்த இலக்கணத்தை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் ப்ரோ இங்கிலீஷில் நான் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே பேசிக், அதாவது கிராமர் வரைக்கும் இன்னும் நான் போகலை, ரொம்பவே அடிப்படையான ஆங்கிலத்தை தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக. ஸோ நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ரொம்பவே புதுசாக கூட இருக்கலாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த கான்டென்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். புரியாட்டி தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்தவித தவறும் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கான்டென்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியுது, இதனால் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் தான் நான் பண்ணுற வீடியோஸ் யூஸ்ஃபுல். இல்லாட்டி திருப்ப நான் புரிகிற வரைக்கும் புரிகிற மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவதற்கு ஐ எம் ரெடி, ஐ எம் ஹாப்பி டு டூ தட். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, முதலில் லேர்ன் சம் வேர்ட்ஸ். அதாவது வார்த்தைகளை கற்றுக்கணும். நாம் இப்போ ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கும்போது இலக்கணத்தை, அதாவது இந்த அட்ஜெக்டிவ்ஸ், நவுனு, டென்சஸ் இதெல்லாம் பற்றி யோசித்து குழப்பிக்கிட்டு இருக்காமல் முதல்ல வார்த்தைகள், அதாவது நம்ம தினசரி பயன்படுத்துகிற விஷயங்களே பார்த்திங்கன்னா ஃபோன், டெலிவிஷன், ரேடியோ, பென், ஸ்பெக்டக்கிள், இந்த மாதிரி வார்த்தைகள், ஒரு பொருளுக்கு என்ன ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் அப்படின்றத முதல்ல கற்றுக்குங்க. அதுதான் நம்ம அடிப்படையான விஷயம் ஒரு மொழியில் கற்றுக்கும் போது. அதிலிருந்து ஆரம்பிங்க. போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 வார்த்தை வரைக்கும் கற்றுக்குங்கன்னு. இன்றைக்கி அதை விட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அதாவது நீங்கள் கற்றுக்கிற வார்த்தையில் சிங்குலர், ப்ளூரல், அதாவது ஒரு பொருள் பல பொருட்கள், இது எப்படி சொல்கிறது, நம்ம உதாரணத்துக்கு என்கிட்ட ஓகே ஒரு ஃபோன் இருக்குது, இது ஒரு அலைபேசி இருக்கிறது, பல அலைபேசிகள், 2 அலைபேசிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிங்குலர். ப்ளூரல் அதே மாதிரி பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேனா, 2 பேனாக்கள் அப்படின்னு எழுதுவோம்ல, அது மாதிரி சிங்குலர், ப்ளூரல், அதை கற்றுக்குங்க. அதுக்கு அடுத்து வெர்ப் ஆர் ஆக்ஷன், ஒரு செயல். அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஸ்பீக், ஓகேவா. இப்போ நான் எழுதுகிறேன், ரைட், நடக்கிறேன், வாக். இந்த மாதிரி செயல்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத யோசித்து அதை கற்றுக்குங்க. அப்புறம் டென்சஸ். கடைசியாக இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது டென்சஸ், அதாவது காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இதை பற்றி பேசுகிறது. இதுக்கு நான் தனியாக வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கேன், அதுக்கு அப்புறமா போகலாம். இப்போது இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு அந்த டென்சஸ் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. எக்ஸாம்பிள் அப்படின்னா உதாரணம், எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா உதாரணங்கள். இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான்ல. I do, நான் செய்கிறேன். He works, அவர் வேலை செய்கிறார். She eats, அவங்க சாப்பிட்றாங்க. They run, அவங்க ஓடுறாங்க. ஷீக்கும் தேக்கான வித்தியாசம், ஷீங்கிறது ஒரு லேடியா, ஒரு தேர்ட் பர்சன், ஒரு தேர்ட் பார்ட்டி லேடி, எதிரில் ஒருத்தர் லேடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள நான் பார்த்து சொல்கிறது ஷீ ஈட்ஸ். தேங்கிறது பலரை குறிக்கிறது. அது ஒரு குரூப் ஆஃப் மென்னாக இருக்கலாம், குரூப் ஆஃப் விமனாக இருக்கலாம், அதாவது ஆண்கள் குழு இல்லை பெண்கள் குழு, இருவரும் கலந்து குரூப் ஆஃப் மென் அண்ட் விமன் 2 பேரையும் கூட குறிக்கலாம். ஆக மொத்தத்தில் தேங்கிறது ஒரு ப்ளூரலை குறிக்கிறது. இட் வாக்ஸ் அப்படின்னா அது நடக்கிறது. we drive அப்படின்னா நாம் ஓட்டிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் சில வார்த்தைங்களுக்கு பின்னாடி எஸ் வருது, ஏன் சில வார்த்தைங்களுக்கு பின்னாடி எஸ் வரல அப்படிங்கிறதும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். இங்கேயும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது 3வது மனுஷங்களை பார்த்து, அதாவது ஹீ, ஷீ, இட் அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் செய்கிற செயல், அந்த வேர்புக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும். உதாரணத்துக்கு ஐ டூ, நான் செய்கிறேன். அதே ஹீ அப்படின்னு வரும்போது ஹீ டஸ்,
DOES அப்படின்னு எழுதணும். இதையே வந்து I work அப்படின்னு எழுதலாம். He works அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி they run அப்படிங்கிறத he runs, she runs, it runs அப்படின்னு எழுதணும். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா இந்த வாரம்? இதை ஒரு சென்டென்ஸும் எடுத்துக்கங்க. முதல் சென்டென்ஸ் ஐ டூ இருக்கு இல்லையா, அந்த ஐ டூவே ஐங்கிறது ஹீ நானா அந்த டூ எப்படி ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ, ஹீ டஸ், ஷீ டஸ், தே டூ, இட் டஸ், வி டூ. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் வந்து ஐ, ஹீ, ஷீ, தே, இட் பயன்படுத்தி கமெண்ட்ஸில் உங்கள் பதிலை தெரிவிங்க. சின்சியராக வந்து இந்த எஃபர்ட்டை போடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஃப்ளூயண்ட் ஆகணும்னு உண்மையில் நினைக்கிறவங்க தயவுசெய்து சின்சியராக என் கூட பழகுங்க. இதை நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தால் வந்து நான் தரவாவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து தரவாகணும்னா என் கூட சேர்ந்து உழைங்க. ஒரு நாள் நிச்சயம் ஃப்ளூயண்ட் ஆகலாம். யோர் டர்ன். நான் சொன்ன மாதிரி அந்த போன ஸ்லைடில் காட்டின வார்த்தைகளும் பழகுங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு 10 சென்டென்சஸ் உங்கள் வந்து சொந்த சிந்தனையில் எழுதி கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒன்றும் பெரிய சென்டென்ஸ்லாம் இல்லை, 2 வார்த்தை ஒரு குட்டியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பல பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்துறது, எந்த வார்த்தை எங்கே வர்றது, ஃபார்மேட் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால தான் மெதுவாக அடிமேல் அடி வைத்து பொறுமையாக முன்னேறி போவோம். ஸோ 2 வார்த்தை உள்ள சென்டென்ஸ் ஆரம்பிப்போம். படிப்படியாக வந்து பெரிய சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரமே கற்றுக்கொள்வோம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி கற்றுக்கிட்டது சின்ன விஷயமா இருந்தாலும் இது ப்ராக்டிஸ் மூலயமா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்து 3வது எபிசோடில் அடுத்து சந்திப்போம். நன்றி.